டூ மச் கிரிக்கெட்ப்பா. எவ்வளவு கிரிக்கெட்டு! நேத்து தான் அண்டர் 19 50 ஓவர் வேர்ல்ட் கப் முடிஞ்சிருக்கு. இட்ஸ் சச் அ ஃபேபுலஸ் வின் பை இண்டியா. வைபவ் சூரியவன்ஷியோட 175 அவுட் ஆஃப் 80. வாட் அ வண்டர்ஃபுல் நாக் இட் இஸ். சரி அது இருக்கட்டும். ஆனா, இப்ப இன்னைக்கு வந்து T20 வேர்ல்ட் கப். அதுவும் போன வேர்ல்ட் கப் முடிஞ்சு 2 வருஷம் ஆகுறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. டே 1ல யூசுவலா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 2 ஸ்ட்ராங் ஆப்போசிஷனுக்கு எகெயின்ஸ்டா வைக்கிறது தான் வந்து எப்பவுமே வழக்கம். ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டே 1ல 3 மேட்ச் வச்சிருக்காங்க. 3மே வந்து ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷன் ஆர் ஃபுல் மெம்பர் நேஷன் வெர்சஸ் அசோசியேட் நேஷன் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்குது. அ ஸோ நெதர்லாண்ட்ஸ் அண்ட் பாகிஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. ஆப்வியஸ்லி பாகிஸ்தான் இஸ் ஃபேவரைட் ஆன் திஸ். ஏன்னா நெதர்லாண்ட்ஸ் முதல்ல வந்து அவங்க லாஸ்ட்டாக ஒரு T20I கிரிக்கெட் விளையாண்டதே வந்து செப்டம்பரில் தான் விளையாண்டுருக்காங்க. அவங்க லாஸ்ட் 5 மேட்சஸில் 2 கேம் தான் வின் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் லாஸ்ட் 3 கேம்ஸுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் ஸ்டார்டிங் அஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அஸ் ஃபேவரைட்ஸ். ஒரே ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வேர்ல்ட் டோர்னமெண்ட்ஸில் வந்து தே ஆர் சர்க்கம்ஸ்பெக்ட் எகெயின்ஸ்ட் ஆல் தீஸ் அசோசியேட் நேஷன்ஸ். ஸ்காட்லாண்ட் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டா தே குட் காஸ் அ சர்ப்ரைஸ். ஆனால் வந்து ஐ பேக் பாகிஸ்தான் டு வின் திஸ் ஓப்பனிங் கேம்.